ஏழுத்துண்ணி என்பது உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை. அண்டார்டிக் பெருங்கடலில் நீண்ட காலமாக நகராமல் இருந்த இந்த பாறையில் தற்போது மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. உலகின் மிக வலிமையான கடல் நீரோட்டத்தோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய இந்த பனிப்பாறை ஆண்டார்டிகாவின் வடக்கு பகுதியில் கடந்த சில மாதங்களாக சூழலில் சிக்கிச் சுழன்ற வண்ணம் இருக்கிறது. பெரிய நீர் சுழற்சியின் மையப்பகுதியில் லண்டனை காட்டிலும் 2 மடங்கு பெரிய அளவில் உள்ள இந்த பனிப்பாறை சிக்கிக் கொண்டதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இந்த பனிப்பாறையின் அளவு சென்னையைப் போல 4 மடங்கு என்று கூறலாம். டெய்லர் காலம் என்று கடல்சார் ஆராய்ச்சியாளர்களால் அழைக்கப்படும் இந்த சுழலில் இருந்து 73A பனிப்பாறை அவ்வளவு விரைவில் வெளியேறாது என்றும் தெரிவிக்கின்றனர். பொதுவாக மக்கள் பனிப்பாறை உருமாறிக்கொண்டே இருக்கும் என்று நினைப்பார்கள். அவை சிறிது சிறிதாக உடைந்து உருகிவிடும். ஆனால் இந்த பனிப்பாறையின் நிலைமை அப்படியல்ல என்று கூறுகிறார். துருவ பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளும் பேராசிரியர் மார்க் பிராண்டன் அவர் A23A பனிப்பாறை அழிய மறுப்பதாக கூறினார். இந்த பனிப்பாறையின் பயணம் நீண்ட காலமாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. அண்டார்டிக் கடற்கரையில் இருந்து 1986ஆம் ஆண்டு பிரிந்த இந்த பனிப்பாறை உடனடியாக வேடல் கடல் தரை மணலில் சிக்கிக் கொண்டது. கடந்த 30 ஆண்டுகளாக இது ஒரு நிலையான பனித்தீவாக இருந்தது. துளியும் கூட அங்கிருந்து நகரவில்லை. ஆனால் 2020ஆம் ஆண்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகரத் துவங்கியது இந்த பனிப்பாறை. வெப்பமான காற்று மற்றும் நீர் உள்ள வடக்கு பகுதியை நோக்கி நகர்வதற்கு முன் அது மிகவும் மெதுவாகவே நகர்ந்தது. இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் A23A அண்டார்டிகாவின் துருவவட்ட நீரோட்ட பகுதியில் நுழைந்தது. உலகில் உள்ள நதிகளில் இருக்கும் நீரை காட்டிலும் 100 மடங்கு அதிக நீரை கொண்ட மிகவும் வலிமையான நீரோட்டம் இது. இது பொதுவாக ட்ரில்லியன் டன் எடை கொண்டுள்ள பனிப்பாறையை அட்லாண்டிக் பகுதியில் சேர்ப்பதற்கான ஊக்கியாக செயல்பட வேண்டும். ஆனால் இந்த A23A பனிப்பாறையோ இந்த நீரோட்டத்தின் உதவியோடு எங்கும் செல்லவில்லை. மாறாக தெற்கு ஓர்க்னே தீவுகளுக்கு வடக்கு பகுதியில் இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு 15 டிகிரி கோணத்தில் எதிர்கடிகார திசையில் சுற்றி வருகிறது. இவ்வாறாக இது சுற்றி கொண்டிருக்கும் காலம் வரை இந்த பனிப்பாறைக்கு அழிவே இல்லை என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். கடற்கரையில் இருந்து பிரிந்த பனிப்பாறை மீண்டும் கடலின் அடிப்பகுதியோடு இணையவில்லை. கடலின் தரைக்கும் பனிப்பாறையின் அடிப்பகுதிக்கும் இடையே குறைந்தது 1000 மீட்டர்கள் நீரால் நிறைந்துள்ளது. கடந்த 1920ஆம் ஆண்டில் முதலாக ஜியோஃபெரி இன்கிராம் டெய்லர் இந்த சூழல் குறித்து விவரித்துள்ளார். இப்போது அந்த சுழலில் இந்த பனிப்பாறை சிக்கியுள்ளது. இந்த பனிப்பாறையை பொறுத்தவரை 100 கிலோமீட்டர் வரை விரிந்துள்ள ப்ரீகரை எனப்படும் கடல் முகடு தடையாக உள்ளது. இந்த ப்ரீகரையின் மேலேதான் நீர்ச்சுழல் ஏற்பட்டுள்ளது. இந்த சுழலில் தற்போது A23A வசமாக சிக்கிக் கொண்டுள்ளது. கடந்த ஆச்சரியங்களால் நிறைந்தது. இதன் டைனமிக் அம்சம் அதில் சிறப்பான ஒன்று என்கிறார் பிரிட்டிஷ் அண்டார்டிக் சர்வேயிலிருந்து பேசிய பேராசிரியர் மைக் மெரடித். இத்தகைய டெய்லர் நிகழ்வானது காற்றிலும் ஏற்படும். மலைகளுக்கு மேலே நகரும் மேகங்களில் இத்தகைய நிகழ்வுகளை நீங்கள் காண இயலும். ஆய்வகத் தொட்டியின் மேல் இது ஒரு சில சென்டிமீட்டர்கள் மட்டுமே நீளம் கொண்டதாகவும் அது இருக்கலாம், அல்லது இந்த பனிப்பாறை போன்ற மிகப்பெரிய அளவிலும் கூட இருக்கலாம் என்கிறார் மைக். ஆனால் எவ்வளவு காலத்துக்கு A23A இப்படி சூழலில் சிக்கி சுற்றி கொண்டிருக்கும் யாருக்கு தெரியும்? ஒரு மிதவை கருவியை பேராசிரியர் மெரடித் ப்ரீகரையின் மற்றொரு பகுதியில் ஆராய்ச்சிக்காக வைத்திருந்தார். ஒரு 4 ஆண்டுகள் சுழான் பிறகும் கூட அந்த இடத்துல இந்த மிதக்கும் கருவியானது இன்றும் சுழன்று கொண்டிருக்கிறது. கடலில் உள்ள மலைகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் முகடுகள், நீரின் ஓட்டம், நீர் கலப்பது, கடலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் கடல் உயிரினங்களுக்கு சரியாக சென்று சேர்வது உள்ளிட்ட அனைத்திலும் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. நமது காலநிலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கடல் தரையின் அமைப்பு பற்றி தெரிந்து கொள்வது ஏன் முக்கியம் என்பதற்கு இந்த பனிப்பாறை ஒரு நல்ல உதாரணம். தற்போது வரை உலகம் முழுவதும் வெப்பத்தை பரப்புவதில் இந்த நீரின் போக்கானது உதவுகிறது. இந்த செயல்பாட்டுக்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடியும். நெனில் தெற்கோர்க்னேவின் வடக்கு பகுதியானது நன்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதே நிலை உலகில் உள்ள மற்ற இடங்களுக்கு பொருந்தாது. உலகில் உள்ள கடல் தரைகளில் கால் பகுதி மட்டுமே நவீன தரத்திற்கு ஏற்ப வரைபடமாக்கப்பட்டுள்ளது.